இந்த மாலை வேளையில இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நேரம் எடுத்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து ஆண்டவரை நேசிக்கணும் அப்படிங்கிற அதே டாபிக் தான். ஆனா ஆண்டவரை நேசித்து தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். லவ் காட் அண்ட் வர்ஷிப் ஹிம். ஆண்டவரை நேசித்து நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை நேசித்து நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவரை நேசித்து நம்ம அவருக்கு சேவை செய்யணும், அவரை சேவிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டவரை நேசித்து நாம தொழுது கொள்ள வேண்டும். லவ் காட் அண்ட் வர்ஷிப் ஹிம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வருஷத்துல ஆரம்பத்தின் ஒரு சில மாதங்கள்ல நம்ம ஆண்டவரை நேசிப்பதை பற்றி நம்ம தியானிக்க போறோம் நம்முடைய பைபிள் ஸ்டடியில. ஸோ இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 103. சங்கீதம் 103 நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 103ல ஒரு சில பகுதிகள் நம்ம பார்க்க போறோம். 1லிருந்து 17 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள், அப்புறம் 21, 22 இது போன்ற வசனங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்குற வசனம் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாம அடிக்கடி நம்முடைய ஜெபத்தினுடைய கடைசி பகுதியில சொல்வது வழக்கமாக உண்டு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய ஜெபத்தினுடைய கடைசியில முக்கியமா நம்ம எல்லாம் கூட்டு ஜெபம் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம கடைசியில இதை நாம சொல்வோம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நாம இந்த சங்கீதத்துல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த வேத பகுதியில முதலாவதாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, ஓப்பனிங் எக்ஸோடேஷன். ஒரு உற்சாக வார்த்தையோட இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரர் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உற்சாக வார்த்தையோட அவர் ஆரம்பிக்கிறார். உற்சாக வார்த்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு தானே கொடுத்துக்கிறாரு. தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுறாரு. தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, தன்னுடைய உள்ளத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றாரு. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றாரு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை பார்த்தே உற்சாகப்படுத்திக் கொள்வது நம்ம பார்க்கிறோம். செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்றாங்க இல்லைங்களா? தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்வது. இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது அவருடைய உள்ளான மனுஷனுக்கு ஒப்பான ஒரு காரியம். அல்லது உள்ளந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? உள்ள இருக்கிற அந்த மனுஷன் அல்லது தனக்கு தானே தன்னுடைய இமோஷன்ஸ்க்கு அவர் சொல்றாரு. தன்னுடைய அறிவுக்கு அவர் பார்த்து சொல்றாரு. தன்னுடைய சித்தத்தை பார்த்து சொல்றாரு. தன்னுடைய உள்ளான மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு, ஆத்துமாவே நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அதோட அவர் நிறுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்லாம் இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சோ முதலாவதாக இந்த சுய ஊக்கம் அல்லது சுய உற்சாகப்படுத்துதல் இந்த காரியத்தை நம்ம பார்க்கறது என்னன்னா, ஏன் ஆண்டவரை நீ துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்மாவுக்கு சில காரணங்களை கொடுக்கிறார். நீங்க நிறைய காரணங்கள் அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவருடைய நாமம் அப்படிங்கிறது அவருடைய குணத்துக்கு சமமான ஒரு காரியம். சோ இங்க சங்கீதக்காரர் வந்து தன்னை பார்த்து சொல்றது என்னன்னா, ஆண்டவர் யாரா இருக்கிறாரோ அவருடைய தன்மையை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை பார்த்து நீ ஆண்டவரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். பல வேளைகள்ல நம்முடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஆண்டவர் நன்மை செய்தார், ஆண்டவர் வந்து நோயை சுகமாக்கினார் அப்படிங்கிற அந்த
காரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்பிக்கிறோம் பல வேளைகள்ல. பட் ஆண்டவர் யாரா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது மிக மிக அற்புதமான ஒரு காரியம். அதாவது ஆண்டவர் என்ன நன்மை செய்தார் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது தப்புன்னு சொல்லல. பட் பல வேளைகள்ல ஆண்டவருடைய நன்மையை நாம பார்க்காம போகும்போது, அல்லது நன்மை செய்யாம இருக்கிறார் அப்படின்ற மாரி தோணும்போது, நமக்கு ஆண்டவரை துதிக்கின்ற அந்த மனோபாவமே வராது. ஆனா ஆண்டவர் வந்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அப்படிங்கிற அவர் வந்து ஒரு சிங்காசனத்த உட்கார்ந்து இருக்கிற அந்த தரிசனத்தோட நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, நிச்சயமா ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? அவருடைய குணாதிசயங்களை பார்த்தே நம்ம என்ன செய்வோம்? அவர நம்ம வணங்க ஆரம்பிச்சுருவோம். அவர தொழுது கொள்ள ஆரம்பித்து விடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னென்னலாம் செய்றாரு அப்படிங்கிறத ஒரு ஜர்னல்ல, ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அத அது எவ்வளவு நம்ம எழுத முடியும் அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எழுதி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, என்னெல்லாம் நம்ம எழுதுவோம் அப்படின்றத யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் எடுத்து இன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச காரியத்த ஒரு நோட் புக்ல நீங்க எழுதணும் அப்படின்னா, என்னெல்லாம் நீங்க எழுதுவீங்க? நீங்க யோசித்து பாருங்க. பல வேளைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா, நாம எப்படி ஒரு ஒரு கணக்கு போட்டு ஸ்லேட்ல கணக்கு போட்டு அந்த காலத்துல நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஸ்லேட்ல கணக்கு போட்டு அந்த ஆன்சர் வந்தோனே, வாவ்! ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழிச்சிடுறோம் இல்லையா? அதே போல நம்ம என்ன செஞ்சுடுறோம்னா, ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனசுல எழுதி அப்புறம் என்ன செஞ்சுடுறோம் நம்ம அழிச்சிடுறோம். ஆனா மனசுல எழுதினத அப்படியே வைத்திருந்து திரும்ப திரும்ப நம்ம அத பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடவே கூடாது அருமையானவர்களே. நம்ம இந்த இடத்துல உள்ளான மனுஷன் வந்து ஆண்டவர ஆராதிக்கணும், ஆண்டவர தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, ஆ ஆண்டவருடைய நன்மைகள நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்துப் பார். ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய நன்மைகள நினைச்சு பார்க்கணுன்ற போது, இந்த இடத்துல என்னென்ன மாரியான அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அப்ப என்னென்னலாம் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றத நாம பார்க்கிறோம். அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அப்புறம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இந்த இடத்துல நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அப்படிங்கிறத 2 விதங்கள்ல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நாம நமக்கு வருகின்ற சரீர பிரகாரமான வியாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதம் அப்படிங்கிறது இந்த அக்கிரமம் அப்படிங்கிறதே நம்முடைய நோயாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அக்கிரமம் நம்ம பாவமே என்னன்னா ஒரு நோய் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பாவ பரிகார பலி இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சேர்ந்து வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசாரியன் கொடுத்தாலும் அந்த பாவ பரிகார பலி வந்து ஒரு மனுஷனுடைய பாவத்தை வந்து மன்னிக்க முடியாது. அதாவது எல்லா மக்களுக்கும் சேர்ந்து பலி செலுத்தினாலும் ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட விதத்துல மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட விதத்துல எப்படி டாக்டர் வந்து மெடிசனை கொடுத்தாரு, இது எல்லாத்துக்கும் நாம வந்து மெடிசனை கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் மெடிசன் அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் கொடுக்குற மனுஷன் மெடிசனை வந்து ஒரு மனுஷன் உள்ள எடுத்துக்கிட்டா தான் எனது அவனுக்கு வந்து சுகம் கிடைக்குமோ. அதே போலதான் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டாலும் தனிப்பட்ட விதத்துல அந்த மனுஷன் தனக்குத்தானே மருந்து எடுத்துக்கணும். அப்படின்னா தான் வந்து மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர்ட்ட வர வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ அக்கிரமம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு நோய் தான். பாவங்கிறது ஒரு நோய் தான். ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போய் நாம எல்லாம் மரித்தவர்களா இருந்தோம்ல, அது வந்து மரணம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல வந்து நோய் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் வந்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். நம்முடைய நோய்களை குணமாக்கிட்டாரு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்றதும் என்ன அப்படின்னா, நம்முடைய பிராணனை நம்ம வந்து ஆண் பாவம் செய்து மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். மரணம் மரணத்தை தான் நோக்கி போறோம். ஒரு பெரிய மரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் விட்டு விலகி இருப்பது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ அதுல இருந்து ஆண்டவர் விலக்கினாரு. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்னா,
முடிச்சொட்டி அப்படிங்கிறது வந்து நம்மள வந்து ஆண்டவர் வந்து உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அது எதனால அப்படின்னா, கிருபையினாலும், இரக்கங்களினாலும், நன்மையினால தம்முடைய வாயை திருப்தி ஆக்கியிருக்கிறாரு. எப்படி நம்ம ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து பசியா இருந்தாங்க அப்படின்னா, எப்படி அவர்களுக்கு உணவு கொடுத்து தாயோ, தகப்பனோ அ திருப்தி ஆக்குறாங்களோ, அதுபோல ஆண்டவர் வந்து நம்மள திருப்தி ஆக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி ஒரு கழுகு வந்து தன்னுடைய ஃபெதர்ஸ் தன்னுடைய அ இந்த ரெக்கையெல்லாம் அப்படியே வந்து அ அதாவது அம் ஷெட் அப்படின்னா அதாவது அ அதெல்லாம் வந்து உதிர்த்து விட்டு என்ன செய்யும்? அது மீண்டுமாக தன்னுடைய ரெக்கைன்னு இல்ல, அதனுடைய சிறகுகள். அந்த சிறகுகள் இருக்குல்ல, அந்த அந்த ஃபெதர்ஸ் அத வந்து மீண்டும் வளர வைத்து, அது அ ஒரு புது பெலன அடைகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். அது யூசுவலா நடக்கிற ஒரு காரியம் தான் கழுகுகளுக்கு. அதேபோல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆ அதாவது சங்கீதக்காரன் சொல்றாரு, உன்னுடைய வயது வந்து திரும்ப வால வயது போலாகிறது எப்படின்னா, கழுகுக்கு சமானமாக. எப்படி ஒரு கழுகு தன்னுடைய சிறகுகளை எல்லாம் உதிர்த்து, மீண்டும் அத வளர வைத்து, புது பலனோட அது வந்து ஒரு மலையிலிருந்து கீழ இறங்கி வருதோ, அதே போல உனக்கு ஆண்டவர் வந்து பலத்த குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நீங்க இந்த வசனத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளான மனுஷன்ட்ட பேசுறாரு. பட் அதே நேரத்துல அ மன்னிப்ப பத்தி பேசுறாரு. அக்கிரமத்த பத்தி பேசுறாரு. பிராணன் பத்தி பேசுறாரு. அழிவிலிருந்து இ நம்ம வந்து விடுவிக்கப்பட்டத பத்தி பேசுறாரு. நன்மையினால் வாய திருப்தி ஆக்குறத பத்தி பேசுறாரு. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது வால வயதாகிறது. அதாவது புது உற்சாகத்த ஆண்டவர் தராரு. அப்படிங்கிறத பத்திலாம் பேசும்போது, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் முழுமையாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்த நம்ம பார்க்குறோம். முழுமையாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 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 அ ஆசீர்வாதம். எத்தன பேர் வந்து ஃபயர் ஃபயர் ஃபைட்டிங் யாராவது பண்ணி உங்கள வந்து தீயிலிருந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல நாங்க வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்தோம். அந்த வில்லேஜ்ல வருஷம் வருஷம் ஒரு கம்யூனல் ஃபைட் வரும். பயங்கரமான ஒரு கம்யூனல் ஃபைட் வரும். ஸோ ஒரு தடவ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல தேர வந்து இழுக்கிறத பத்தி ஒரு ஒரு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோனே நாங்க இருக்கிறது அந்த ஊரு பெரிய பண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்கு அவரு ஆப்போசிட்லயே ஒரு ஒரு வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம். ஸோ அங்க அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, போருன்னு சொல்லுவாங்க. ஹேஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. போர். ஆ வைக்கப்போர். பெருசு பெருசா ஒரு 2 இருக்கு. அதுல யாரோ என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பாஸ்பரஸ்த வந்து உள்ளுக்குள்ள மடிச்சு உள்ளுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. யாருமே இல்ல. நடு வெயில்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் உடைஞ்சு நடக்க முடியாம நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். ஸோ அது அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே பக்கத்து கூர அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்படியே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. கடைசியில பக்கத்துல வந்து அந்த நெருப்பு அப்படியே நின்னு போயிருச்சு. ஆனா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. என்ன நடக்குது என்னமோ தெரியாது. ஒருத்தவங்க வந்து அ கதவ தொறந்துகிட்டு ஆனா எல்லா மக்கள்லாம் ஐயோ! ஐயோ! ஐயோன்னு கத்துறதெல்லாம் சவுண்ட் கேட்குது. ஆனா ஒருத்தவங்க கதவ தொறந்துகிட்டு அ உள்ளுக்குள்ள வந்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் ஒண்ணுமே தெரியல. சத்தம் மட்டும் கேட்குது. ஆனா பரபரப்போட அ என்ன நடக்குதுன்னு தெரியலையே! நான் வந்து நடந்தும் போய் பார்க்க முடியாது. அ ஒரு பயத்தோட நான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். ஆனா மக்களுக்கு சந்தோஷம். என்ன அப்படின்னா, அந்த தீ வந்து எங்க வீட்டுக்கிட்ட வரல அப்படிங்கிறது மக்களுக்கு சந்தோஷம். ஸோ நான் வந்து அ அந்த ஊ ஊன்றுகோலோட, அந்த crutchோட வெளியில வந்து பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு. எப்படி இந்த இந்த தீ வந்து எங்க வீட்டுக்கு வரல. நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. ஆனா நான் ரட்சிக்கப்படல. அந்த டைம்ல நான் ரட்சிக்கப்படல. ஆண்டவர்ட்ட வரல. பட் ஆண்டவர்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆண்டவர் வந்து அ எனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானு நானு புரிஞ்சுக்கிட்டேன். ஆ
அதாவது வந்த தீ வந்து அப்படி நின்று போயிடுச்சு, நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய உணர்வு அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனா அது வந்து வந்த தீ தான். பட் ஒரு வீடே வந்து தீ பத்தி எரியும் போது அதுக்குள்ள ஒருத்தங்க வந்து அந்த தீக்கு இரையாக போற ஒரு ஆளை தூக்கிட்டு வெளியில வந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்மள அக்கிரமத்துல இருந்து இந்த உலகத்தின் காரியத்துல இருந்து விடுவிச்சு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. எனவே நம்ம ஆண்டவருக்கு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் இந்த மாலை வேளையில என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரை நம்ம சேவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ முதல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சங்கீதக்காரர் வந்து இந்த சங்கீதத்தை ஒரு தனக்கு தானே ஊக்கமுற்ற ஒரு வார்த்தையோட அதை ஆரம்பிக்கிறத நாம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவதாக காட்ஸ் கேரக்டர், ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டாரு. பட் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய குணம் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக இந்த இடத்துல 6வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனத்துல அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சோ நம்ம பார்க்கிறது என்னன்னா, கர்த்தர் வந்து நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜட்ஜ் வந்து, ஒரு நீதிபதி நியாயத்தம் செய்யறாரு, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னா எவ்வளவு நம்ம அவரை வந்து போற்றுவோம், பாராட்டுவோம் அப்படின்றத நீங்க பாருங்க. ஆண்டவரும் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்பவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் வந்து நிச்சயமாக இந்த குணத்தை பார்த்து, ஆண்டவருடைய இந்த குணத்தை பார்த்து நிச்சயமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, எகிப்து தேசத்துல அவங்க பல 100 வருடங்கள் அடிமைகளா இருந்தாங்க. அவர்களை ஆண்டவர் வந்து அற்புதமாக வெளியில கொண்டு வந்தார். பல 100 வருடங்கள் ஆனாலும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மறக்காம அவங்கள வந்து வெளில கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவங்க கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவங்க கதறி அழுத அந்த கதறுதலை வந்து ஆண்டவர் கேட்டாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். கேட்டு இவங்களெல்லாம் விடுவிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை ஆயத்தமும் பண்ணி அந்த மனுஷனையும் அவர் அனுப்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் வந்து நீதி செய்பவராக இருக்கிறார். சோ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நிச்சயமாக நீதி செய்வார். ஒருவேளை அது வந்து தாமதமாகலாம். ஆனா ஆண்டவர் செய்யும் போது அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் பார்க்கிற மாதிரி இருக்கும். நீங்களே பிரமிக்கும் விதத்துல ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆஹ் 6:7வது வசனத்துல, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். அதான் நான் இப்ப சொன்னேன். அதாவது யாத்திராகமத்துல எகிப்து தேசத்திலிருந்து எப்படி ஆண்டவர் வந்து வெளில கொண்டு வந்தார் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். 8-12 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய அவருடைய இரக்க குணத்தை பத்தி நாம இங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்க குணத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்க, ஆண்டவர் வந்து இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பாடுறோம் இல்லைங்களா? என்ன பாட்டு? இந்த இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே,
நம்ம அந்த அந்த பாடும்போதே நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றோம். ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே உங்களை போல ஆண்டவருடைய குணத்துல வந்து சில குணங்கள் வந்து கம்யூனிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆண்டவருடைய சில குணாதிசயங்கள் வந்து நாமளும் வைத்து கொள்ள வேண்டிய குணாதிசயங்கள். சிலதெல்லாம் வந்து நாட் கம்யூனிகபிள். சில கேரக்டர்ஸ் வந்து சில ஆட்ரிபியூட்ஸ் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் வந்து அது நாம வைத்துக்கொள்ளவே முடியாது. நாம வைத்துக்கொள்ள முடியாத குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அவர் வந்து எங்கும் வியாபித்திருக்கிறார், நாம எங்கும் வியாபித்திருக்க முடியாது. அவர் சகல ஞானமும் கொண்டவர், நாம சகல ஞானமும் கொண்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நாம சர்வ வல்லமை உள்ளவர்கள் அல்ல. அவர் என்றென்றும் இருப்பவர், நித்திய நித்தியமானவர், நாம நித்திய நித்தியமாக இருக்கிறது இல்லை. பட் ஆண்டவர் வந்து ஞானம் உள்ளவர். நமக்கும் நாமளும் ஞானமா நடந்துக்கலாமா? ஆண்டவருடைய ஞானத்துல நிச்சயமா நடக்கலாம். ஆண்டவர் வந்து அன்புள்ளவர், நாமளும் அன்பா நடந்துக்கலாமா? நிச்சயமா நடந்துக்கலாம். ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நாமளும் கிருபை உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக நடந்துக்கலாமா? நிச்சயமாக நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காரியம், எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற காரியம், முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா நான் முன்னேறி கொண்டே இருக்கிற காரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவர் வந்து நம்ம செஞ்ச தப்புக்கு அவர் வந்து சரியாக தண்டனை கொடுக்காம, அவர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சமா தான் கொடுக்கிறாரு, கொஞ்சமா தான் கொடுக்கிறாரு. அந்த மாதிரி செய்யல, அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். நீங்க நான் செய்கிற அந்த பாவத்துக்கு சரியான தண்டனை கொடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வந்து நம்மளை தண்டிச்சுட்டே இருந்தார் அப்படின்னா, நாமெல்லாம் நிச்சயமா உயிரோடு இருக்கவே முடியாது. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? மற்றவங்க நம்ம தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்னு நம்ம செய்யவே கூடாது. அதே போல மற்றவங்க வந்து தீமை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அவங்க வந்து இதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அதையே திருப்பி செய்யக்கூடாது. பழி வாங்கும் காரியம் நம்ம மனசுல இருக்கவே கூடாது. ஸோ இது இது நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியம். நான் முயற்சி பண்றேன். அதுல வந்து ஓரளவு நான் சக்சஸ் ஆகிட்டே தான் இருக்கிறேன். பட் முழுசா நான் வந்து சக்சஸ் ஆகணும், முழுசா வந்து நான் ஆண்டவர் போல இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை, அது என்னுடைய ப்ரேயரா இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சோதனை தான். உங்ககிட்ட வந்து ஒரு மெழுகுபத்தி இருக்கு. அந்த மெழுகுபத்தில நெருப்பு எரியுது. பக்கத்துல ஒரு மெழுகுபத்தி இருக்கு. அதுல வந்து நெருப்பு இல்ல. உங்க மெழுகுபத்தில இருந்து வெளிச்சத்தை கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்க மெழுகுபத்தி வெளிச்சத்தை நீங்க பத்த வைங்களேன். நெருப்பு மூட்டுங்களேன். அதனால என்ன உங்களுடைய வெளிச்சம் வந்து குறைஞ்சு போயிருமா? குறைஞ்சு போகவே போகாது. உங்களுடைய மெழுகுபத்தியில இருக்கிற அந்த வெளிச்சத்தை பக்கத்துல வெளிச்சம் இல்லாத ஒரு மெழுகுபத்திக்கு நீங்க வெளிச்சத்தை ஏற்றி வைத்தீர்கள் என்றால் உங்க வெளிச்சம் குறையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு வீட்டுல நாம இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அங்க ஒரு 5 மெழுகுபத்தி இருட்டா இருக்கு, அதுக்கு வந்து வெளிச்சமே இல்லை அப்படின்னா 5யையும் நீங்க வந்து விளக்கேத்தி வச்சீங்க அப்படின்னா அந்த அந்த வீட்டுக்கு வந்து இன்னும் பிரகாசம் தான் வருமே ஒழிய அந்த வீட்டுக்கு வந்து இருட்டு வராது. அதே போலதான் நீங்க மன்னிக்க மன்னிக்க உங்களுக்கு எந்த குறைச்சலும் வரவே வராது. நாம மன்னிக்க மற்றவங்களை நம்ம மன்னிக்கும் போது, நம்ம மற்றவங்களை நேசிக்கும் போது, நம்ம வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த தப்பு செய்யணும், அவங்கள பழி வாங்கணும், அவங்க தீமை செஞ்சாங்களா, இது செஞ்சாங்களா, அது செஞ்சாங்களா, இப்படி பேசினாங்களா, நாமளும் இப்படிதான் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பண்ணும்போது நம்ம கடவுளை போல இல்ல, நம்ம ஆண்டவரை போல இல்ல. நாம அவங்கள மன்னிக்கும் போது அவங்களுக்கு விளக்கேத்தி, அவங்க இருட்டாதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம விளக்கேத்தி வைக்கும் போது, அவங்களுக்கு வந்து நம்ம வெளிச்சத்தை கொடுக்கும்போது நம்ம வெளிச்சம் குறைஞ்சு போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நாமளும் அவங்களும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரே அறையில இருக்கிறோம் அப்படின்னம்னா அந்த அறைக்கு இன்னும் வெளிச்சம் தான் கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அந்த கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்கள் நாமளும் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காரியத்தை நாம நிச்சயமாக இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க 12வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க 13ல இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது கம்பேஷனட்டை பத்தி பேசுறாரு.
அதாவது எந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல. இந்த இடத்துல சங்கீதக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து எப்படி ஆண்டவர் வந்து அன்பா இருக்கிறாரு அப்படின்னு யோசித்தீங்கன்னா, தகப்பனை போல அன்பா இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தகப்பன் அவருடைய அன்பை வந்து ஆ, பலர்லாம் வந்து என்ன செய்றாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தகப்பன்னா அடிப்பாரு, தகப்பன்னா இப்படி செய்வாரு, தகப்பன்னா இப்படி இருப்பாரு, தகப்பன்னா பிள்ளைய தூக்க மாட்டாரு. அப்படின்ற மாரி இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஆ என்னோட சேர்ந்து பைபிள் காலேஜ் டீச் பண்றவங்களோட சேர்ந்து ஒரு பிரேயர் மீட்டிங் இருந்துச்சு. அந்த பிரேயர் மீட்டிங்ல இருக்கும்போது ஆ ஒன் ஆஃப் த காலீக்ஸ் அங்க இருக்கிற ஒருத்தவங்க டீச் பண்ற ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு லேடி, ஒரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க. அவங்க 3 நாளைக்கு ஒரு கேம்புக்கு போறாங்க. ஸோ தன்னுடைய பிள்ளை 1 வருஷம் 5 மாசம் 17 மந்த்ஸ் 17 மந்த்ஸ் ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வந்து தன்னுடைய அப்பா கிட்ட குடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்பா கிட்ட குடுத்துட்டு போறாங்க. அவரு ஓகே நான் வந்து இந்த பிள்ளைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. அப்ப நாங்க பேசிக்கிட்டோம். அவங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். இந்த ஜென் ஸீன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இருக்கிற அந்த 20கள்ல இருக்கிற அ அ அந்த அந்த ஒரு ஜெனரேஷன். இப்ப 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 லேட் 20ஸ்ல இல்ல இருக்கிற அந்த அந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நான் சொல்லுவேன் அவங்கள ரொம்ப பாராட்டுறேன் நான். ஜென்ஸீஸ் நாம சில வேளைகள்ல இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்லாம் நல்ல ஜெனரேஷன் இல்ல. நல்லவங்க இல்ல. இந்த வாலிபர்கள்லாம் நல்லவங்க இல்லன்னு சொல்றாங்க. உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப ஹானஸ்ட் ஆனவங்க தான். உண்மையிலே நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஹானஸ்ட் ஆனவங்க. நான் தப்பு பண்றேன்னா, தப்பு பண்றேன்னு சொல்றாங்க. நான் தப்பு பண்ணலன்னா, தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. மற்றவங்கள அந்த அ மற்ற அந்த பூமர்ஸ் இல்ல மற்ற அ ஜெனரேஷன பார்த்து சொல்றாங்க. நீங்க வந்து அ ஒரு வெளி தோற்றம் தான் போடுறீங்க. நாங்க வந்து ஆமா நாங்க இப்படிதான் பண்றோம்ன்னு சொல்றோம். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சர்வே சொல்லுது. ஆ எங்களுக்கு குடி வேணான்னு சொல்ற ஆளு, அப்புறம் ட்ரக் வேணான்னு சொல்ற ஆட்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன் அதிகமா இருக்காங்க. ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. சீக்கிரமாவே டயட்டு, நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, வைஃபோட அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆட்கள் நெறைய பேர் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ஸில இருக்காங்க. இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஞாபகம் வந்து நானு பார்த்தேன். ஸோ நம்ம நம்ம ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அப்பாலாம் அப்படியே ஒரு மாரி வருவாரு. அவரு வந்து ம் அ "என்ன என் பிள்ளைய வந்து என்கிட்ட குடுத்துட்டு போறியா? நான் எப்படி சமாளிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது." பிளா பிளான்னு அப்படின்லாம் பேசுவாங்க. பட் இன்னைக்கு இல்ல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, "பிள்ளைய குடுத்துட்டு போ. நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ற அந்த ஜென்ஸி அ ஹஸ்பண்ட்ஸ உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஜென்ஸி ஒய்ஃப்ஸுங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். ஒவ்வொரு ஜெனரேஷனையும் எந்த ஜெனரேஷன் நம்ம கண்டம்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் உள்ள ஒரு நல்ல குணாதிசயங்கள்ல இருக்கு. அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் அந்த சிஸ்டர் சொன்ன உடனே நான் யோசித்தேன். 3 நாளைக்கு பார்க்கறதுக்கே அவங்க சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் வந்து நம்மள எப்படி ஒரு தகப்பனாக எத்தன வருஷம் வந்து அவர் தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னு நீங்க பாருங்க. எத்தன வருஷம். நம்ம ஒவ்வொரு வயதையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வயசையும் நீங்க வச்சு நீங்க யோசித்து பாருங்க. இத்தன வருஷம் ஆண்டவர் என்ன சுமந்து வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் வந்து நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து பார்த்து நீங்க சொல்லுங்க. அவர் தகப்பன போல நம்ம சுமந்து வந்திருக்கார். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, இரக்கம் காண்பிப்பது போல ஆண்டவர் வந்து நமக்கு இரக்கம் காண்பித்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணு தான். நாம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சும் என்ன செய்றார்ன்னா, அவர் வந்து நம்மை அன்பு செலுத்துகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காற்றின் அ காற்று அதின் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்க இந்த இந்த மனுஷனுடைய லைஃப் வந்து ஒரு புல்ல போல சீக்கிரமா கடந்து போயிரும். ஆனா ஆண்டவருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாதது
அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு என்றென்றைக்கு மாறாதது அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நாம ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறது, எப்போதுமே நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு பொருள் எங்க பார்த்தாலும் இருக்கு. என்ன அப்படின்னா புல்லு. எங்க பார்த்த புல்லுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. எங்க போனாலும் புல்லு இருக்கு. புல்ல பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொல்லலாம், மனுஷனுடைய வாழ்க்கை குறுகினது. ஆனா ஆண்டவருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நினைச்சு பார்த்துட்டே இருக்கலாம். இதையெல்லாம் சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதக்காரர் ஆண்டவரை புகழுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆம், எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா வந்து தன்னுடைய ஆ, மகன் ஆ, டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் அவர் வந்து ட்ரக் எல்லாம் எடுத்து ஆ, ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. தன்னுடைய மகன் சீக்கிரம் வந்து அவரு சரியான கேர் எடுத்துக்கல அப்படின்னா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆம், அவரு தன்னுடைய மகன் வந்து அ மரிச்சு போயிருவாரு, சீக்கிரமா மரித்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆம், ஸோ அவரு பேச மாட்டாரு. ஆனா டாக்டர் வந்து ஆ கொஞ்ச நேரத்துல மரித்து போயிருவ அப்படின்னு இந்த பையன் மரித்து போயிருவான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாரு. அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்ஃபாக்ட் அந்த பையன் மரிக்கவே இல்ல. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கிறான். ரொம்ப நோஞ்சா மாரி அப்படியே இருப்பான். பட் அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கான். இன்னைக்கு ஆ அவன் வந்து எவ்வளோ உயரம் இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ நோ ஹி இஸ் அலைவ். அவன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க நினைச்சு பாருங்க. அதே போல தான் ஆண்டவர் வந்து என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். சதா காலமும் இருக்கிற தேவன். அவருக்கு வந்து வயசு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இத்தனை வருஷம் தான் கிடையாது. ஆனா நாம நாம 100 வயது வாழ்ந்தாலும் நம்முடைய வயசு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஆண்டவருடைய பார்வையில. இந்த சின்ன வயசு காலத்துல, இந்த குறுகிய காலத்துல வாழ்ற இந்த வாழ்க்கைய, இந்த இந்த புல்ல போல கடந்து போற இந்த வாழ்க்கையில இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "நான் உன்னை நேசிக்கிறேன். நான் நான் உன்னுடைய உன் மேல நான் கிருபைய வச்சிருக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு தகப்பன போல அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, அ சங்கீதக்காரர் உற்சாகமூட்டும் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்ளும் காரியம். அடுத்ததாக நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணாதிசயத்த பத்தி அ இந்த இடத்துல சங்கீதக்காரர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். 3வதாக கடைசியா ஒரு சில உற்சாகமான வார்த்தைகள சொல்லி அவர் முடிக்கிறார். 21லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, கடைசியா சில உற்சாகமூட்டும் வார்த்தைகள சொல்லி அவர் முடிக்கிறார். என்ன சொல்றாரு? 21வது வசனத்துல, "கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏஞ்சல்ஸ பார்த்தே அவர் சொல்றாரு. "நீங்களும் ஸ்தோத்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ பார்த்து அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இவரு சொன்னதுனால ஏஞ்சல்ஸ் எல்லாம் கேட்டு, தேவதூதர்லாம் கேட்டு ஆண்டவர ஆராதிப்பாங்களா? அப்படின்னு ஆ தெரியல. இவரு சொன்னதுனால அவங்க கேட்டு ஆராதிப்பாங்களான்னு தெரியல. பட் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. தன்ன பார்த்து சொல்றாரு. மற்றவங்கள பார்த்து சொல்றாரு. அப்புறம் ஏஞ்சல்ஸையும் பார்த்து செ செ கர்த்தருடைய அந்த தேவதூதர்களையும் பார்த்து நீங்களும் என்ன செய்யுங்க? ஆராதிங்கன்னு சொல்றாரு. ஆனா எப்படிப்பட்டவங்களா அ தேவதூதர்கள பார்க்கிறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானது செய்றவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கர்த்தருக்கு பணிவிடை செய்றவங்க, அப்புறம் சர்வ சேனை அப்படின்னு சொல்றாரு. யுத்தம் செய்றவங்க, ஆண்டவருக்கு பணி செய்றவங்க, அப்புறம் ஆண்டவருடைய சித்தத்த செய்றவங்க. நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவர ஆண்டவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். சேம் திங் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11, 12ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த சிங்காசனத்த சுற்றி வந்து அவர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவர துதிக்கிற அந்த காட்சிய நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11, 12ல. நீங்க, நான் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பைபிள்ல நம்ம அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு அ எப்படி பார்க்குறோம்னா, ஒரு ஒரு டோம் மாரி. டோம் அப்படின்னா, ஒரு மேல ஒரு வட்டம், கீழ ஒரு வட்டம் 2ம் ஒண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும்? கீழ ஒரு வட்டம் எப்படி இருக்குன்னா, ஆம் இதுல வந்து கடலு, அப்புறம் பாதாளம் எல்லாம் இருக்கு. அதாவது அ பைபிள்ல இருக்கிற கண்ணோட்டம் நான் சொல்றேன். ஸோ கீழ பாதாளம் இருக்குன்னு நான் சொல்றேன். பைபிள்ல எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன்.
மேல வந்து ஒரு 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 டோம், ஒரு ஆஹ், ஒரு ஒரு வளைவான ஒரு பகுதி இருக்கு. பாத்திரத்தை அப்படியே கவுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 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 ஆஹ், தாளிக்கிற பாத்திரத்தை நீங்க அப்படியே கவுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல. ஓகே, இருக்கு. டோம் இருக்கு. இந்த ரெண்டும் மேல இருக்குது வானம், கீழே இருக்குது பூமி. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கலந்துதான் இருக்கு. ஆண்டவர் வந்து கீழே மேலே வந்து இப்போ போயிட்டு இருக்காரு. எங்கேயுமே அவர் இருக்கிறவரா இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல தேவதூதர்கள் இருக்காங்க. இப்படி வந்து தேவதூதர்கள் வந்து எல்லா இடத்துலயும் அவங்க வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா தேவதூதர்களை வணங்கவோ அல்லது தேவதூதர்கள்ட்ட ஜெபம் பண்ணவோ அல்லது தேவதூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ பைபிள் சொல்லவே இல்லை. ஸோ இதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பட் இங்க வந்து அவரு கவிதையாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவதூதர்கள்ட்ட நீங்க தேவதூதர்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீங்களும் ஆண்டவரை வணங்குங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். இதை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம தேவதூதர்கள்ட்ட எல்லாம் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, அவங்ககிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம கட்டளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கவிதை. இந்த கவிதையில அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சொல்றாரு, சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்துல, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள சகல கிரியைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லா செய்கைகளுமே ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நற்கிரியைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியைகளையே ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ட சராசரமுமே கர்த்தருடைய சேனைகளே, மக்கள் எல்லோருமே நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஒரு தேசிய கீதம் எப்படி பாடி நம்ம தேசத்தை போற்றுகிறோமோ அது போல எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒரு சங்கீதம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது. ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப், நாம தொழுது கொள்வதற்கு ஒரே ஒரு நபர் தான். அவர் யார் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மற்றவங்களுக்கு வணக்கம் சொல்லலாமா அப்படின்னா வணக்கம்லாம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதிப்பு கொடுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுடைய இடத்துல வச்சு யாரையுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தொழுது கொள்ளக்கூடாது. நான் சொல்றத ரொம்ப தெளிவா சொல்றேன். கடவுளுடைய இடத்துல கடவுளாக வைத்து யாரையுமே நாம தொழுது கொள்ளக்கூடாது. கர்த்தர் மட்டும்தான் கர்த்தர், தேவன் மட்டும்தான் தேவன், வேற யாருமே கிடையாது. அவருடைய இடத்த வந்து யாருமே எடுக்க முடியாது. அவருடைய இடத்துக்கு வேற யாருமே வர முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவாதி தேவன் அப்படின்னு பைபிள் சொல்லும்போது மற்ற தேவர்கள்லாம் இருக்கிறத பைபிள் வந்து பார்க்குது. அப்படின்னா அந்த தேவர்கள்லாம் யாரு? தேவர்கள் கிடையாது. ஸோ தேவர்கள் கிடையாது. பைபிள்ல நம்ம பார்க்குறோம், அவைகளெல்லாம் பிசாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக பேய்கள் அப்படின்னு உபாகமத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனா மக்கள் வந்து தேவர்களாக வணங்குறதுனால தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்ட்டு பேசுறதை நம்ம பார்க்குறோம். பட் எல்லா தேவர்களும் இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணாலும் பைபிள் வந்து மிக கிளியரா சொல்லுது, யெகோவா தேவன் உண்மையான தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன், ஆனா 3 நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தேவனை வந்து நாம எப்போதும் சேவிக்க வேண்டும், தொழுது கொண்டே இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்றேன். இதுல இருந்து நான் வந்து கற்றுக்கொண்டேன், இதை வந்து இன்னைக்கு கற்றுக்கொண்டேன், இந்த காரியம் வந்து என்னை தொட்டுச்சு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அதே வேளையில நீங்க கேள்வி இருந்துச்சுனாலும் நீங்க கேட்கலாம்.